ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். பட் இன்றைக்கி ஒரு மூவி எடுத்து வந்திருக்கேன். இந்த மூவியில் லாஜிக்ங்கிற ஒன்று நீங்கள் கேட்கவே கூடாது, அதை பற்றி கண்டுக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காமெடி ஹாரர் மூவி தான் இது. அதாவது நான் படத்தோட ஒன்லைன் நான் சொல்லிக்கிறேன். இது நம்ம படத்தோட ஹீரோ இருக்கால, நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு நைட்டு ஒன்றுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போய் பாத்ரூமில் பார்த்தா டாய்லெட்லேருந்து ஒரு கை வருது. பட் அந்த கை விசித்திரமான ஒரு பேயோட கை கூட. அந்த கையை பார்த்து இப்போ பயந்து செக்யூரிட்டி கால் பண்ணுறாங்க. எல்லோரும் வராங்க. அந்த கையை தொட்டாலே எல்லாருக்குமே அந்த கை மாதிரி கைகள் மாறிட்டு எல்லாருமே அந்த ஸ்பாட்டில் இறந்துடுறாங்க. இதை பார்த்து நம்ம பயந்துட்டு இருந்த ஹீரோவும் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் எப்படி அந்த கைகள் கிட்டேருந்து தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சூப்பராக எடுத்து வைப்பாங்க. படத்தோட பேர் த ஹேண்ட். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாராச்சும் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ போகிறது முடியும் ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. யாரும் போட மாட்டேங்கன்னு தெரியும், பட் ஆனால் கேட்குறது என் கடமை, போடுறது உங்கள் உரிமை. வாங்க நான் டேட்டா இதுக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சப்வே தான் காட்டுறாங்க. அந்த சப்வேல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கான். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, கும்மி இருட்டு. பட் ஆனால் ஒரு சைடு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு அகோரமான உருவம். இதை பார்த்து இவன் பயப்படுறான். பார்த்தா இது ஒரு கனவு தாங்க. அதாவது நம்ம படத்தோட ஹீரோவுக்கு வந்த கனவு தான் இது. இதை பார்த்தா இவனுக்கு என்னடா ஒரு பயங்கரமான ஒரு கனவாக இருக்குது. சரி ஓகே, நைட்டு ஃபுல்லாக நிறைய சகரக போட்டுட்டு வந்து படுத்துட்டோம், நம்மளோட ரூமில் போய் படுக்கலான்னு சொல்லிட்டு வியஞ்சி போகிறான். பெட்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாத்ரூமுக்கு பார்த்துட்டான் போல இருக்கு. சரி ஓகே, இது பாத்ரூமா சொல்லிட்டு திருப்பிட்டு பெட்ரூம் போகிறான். பட் ஆனால் இவன் திருப்பி நின்றுட்டு திருப்பி பாத்ரூம்குள்ளே போகிறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல என்ன வினோதமாக இருக்குது. டாய்லெட்டில் ஒரு வெளில ஒரு கை நீட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தா அந்த கை எரிஞ்சு போன கை மாதிரி இருக்குது. இதை பார்த்தா இவனு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்காரியை கூப்பிட்றான். பொண்டாட்டிக்காரிக்கு இவனுக்கு வேறு வேலையே இல்லை, நைட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு வந்து இங்கே நம்மளை படுத்துறானேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்து புருஷங்காரங்கிட்ட நைட்டு எத்தனை மணிக்கிட்ட வந்து தூங்குனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா பொண்டாட்டிக்காரியும் அதை பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்கு, இதை பார்க்கறதுக்கு ஒரு கை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம புருஷங்காரன் ஆமாம் இதுக்கு என்னை பயமுடுத்துக்காக நீ தான் ஊட்டி வச்சான்னு சொல்லிட்டு கேட்டா அவளும் டேய் லூஸு மாதிரி உன்னை பயமுடுத்துக்கலாம் நானே போதும், எதுக்கு இந்த கையில் நான் ஊட்டி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு நான் போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்காரியும் அந்த கையை தொட போகிறா. பட் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம புருஷங்காரன் பார்த்து பத்திரமா போமா அப்படின்னு சொல்லுவான். நம்ம பொண்டாட்டிக்காரி அதை வாய முட்றா சொல்லிட்டு டேரெக்டாக போய் தொட போகிறா. பட் ஏன்னா அந்த கையை அசைறதை பார்த்தா இந்த பொண்டாட்டிக்காரியை பயந்து அதே இடத்துல மயக்க போட்டு விழுந்துறாங்க. நம்ம புருஷங்காரன் ஹீரோவோ என்னடா என்ன வீராப்பா பேசிட்டு போனிய மயக்க அடிச்சுக்கலே உண்டான்னு எவ்வளவோ எழுப்ப பார்க்குறான். பட் ஆனால் அவள் எழுந்திரிக்கவே இல்லை. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் டேரெக்டாக 911 கால் பண்ணுறான். கால் பண்ணி இதாட்டா என் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் பாத்ரூமில் ஒரு கையை மட்டும் தெரியுது, யாரோ வந்து முழுகிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு பேசினவங்களே சரி ஓகே நீங்கள் இருக்கிற அட்ரஸை கொடுங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் அட்ரஸ் கொடுக்குறான். பட் ஆனால் அது திருப்பி அந்த லேடி கேட்குது, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, உங்கள் ஒய்ஃப் மயக்கம் போட்டு விட்டாங்க, பட் ஆனால் கடைசியில் நம்ம சொன்னீங்களே யாரோ டாய்லெட்டில் கையை மட்டும் தெரியுதுன்னு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் ஆமாம் இந்த டாய்லெட்டில் ஒரு கை இருக்குது, அது கூட மூவ்மெண்ட் ஆச்சு, அதை பார்த்து தான் என் பொண்டாட்டி பயந்து கீழே வந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது அந்த அப்பனில் உள்ள லேடிக்கும் சார் சும்மா கதை விடாதீங்க, உங்கள் ஃப்ளோர் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கீங்க, அப்படியே இருந்தாலும் நீங்கள் இருக்கிறது ஒரு கக்கூஸ்குள்ளே எப்படி சார் ஒரு மனுஷன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிவிட்டு சரி ஓகே எங்களோட செக்யூரிட்டிஸ் வருவாங்க கதவை திறங்க அப்படின்னு சொன்ன உடனே நேடி திரும்பி பார்த்தா செக்யூரிட்டி பெல் அடிக்குது. நம்ம ஹீரோவும் போயிட்டு கதவை திறந்தா வெளிலேருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி ஒருத்தன் வரான். அவள் வந்து பார்த்துட்டு நீங்கள் தான் செக்யூரிட்டி கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்ல சரி ஓகே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனால் ஹீரோவோட பொண்டாட்டி மயங்கி விழுந்ததை பார்த்து செக்யூரிட்டி வரணும் என்னடா பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போனால் முன்னாடியே நம்ம ஹீரோவும் அப்போனா நீங்கள் என்ன அதை பார்க்கலையா கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா இந்த செக்யூரிட்டியும் அந்த கையை பார்த்துட்டு டேய் என்னடா இதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த டாய்லெட்டை அடக்கி எடுக்கிற அந்த ஃப்ளெஞ்சரை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோக்கு முன்னாடி நீட்டு டேய் யாரா இது, இந்த பொண்ணு எப்போ மயக்கம் போட்டு கீழே வந்தா, அந்த வெட்டப்பட்ட கை யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம ஹீரோவும் டே லூஸு செக்யூரிட்டி இது என்னோட ஒய்ஃபு, சொல்ல போனால் அந்த வெட்டப்பட்ட கை கிடையாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அசையுது அப்படின்னு சொல்ல போனால் இவன் கையில் வச்சுக்கிற அந்த ஃப்ளெஞ்சர் செம வாட அடிக்கும் போல இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சார் இதை கொஞ்சம் கீழே இருக்குங்க செம்ம கப்பு அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வெளில இன்னொரு காலிங் பில் அடிக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் சார் நான் கால் பண்ண 911 வந்துட்டாங்க, நாங்கள் போய் அவனை கூப்பிட்டு வரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறான். போகிறதுக்கு முன்னாடி சார் அது என்னன்னே தெரில, அதை மட்டும் தொட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறான். பட் ஏன்னா போனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு காட்டல. நம்ம ஹீரோ போயிட்டு வெளில உள்ள செக்யூரிட்டி
போலீஸ்காரங்க 3 பேரை கூட்டிட்டு உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த செக்யூரிட்டி பையிலும் வாங்கி கீழே கிடக்குறான். உடனே அங்கே உள்ள செக்யூரிட்டி போலீஸ்லாம் போயிட்டு இவங்க 3 பேரும் போலீஸ் தான் போல இருக்கு. டேரெக்டாக ஒருத்தன் போய் கையை வச்சு பார்க்குறான் கழுத்தில். அந்த செக்யூரிட்டி இறந்துட்டான். அதுவும் இப்போதான் சார் இறந்துருக்கான். அதுவும் கழுத்து நெரிச்சி இறந்துருக்கான் சார். சொன்ன உடனே இங்கே உள்ள போலீஸோட ஹெட்டும் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை போயிட்டு தொட்டு பார்க்குறா. அவளுக்கு மூச்சு இருக்கு போல இருக்கு. இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவோட கையெல்லாம் கட்டுறாங்க. பட் ஏன்னா அந்த சைடு தான் நம்ம போலீஸ்காரனோட ஹெட்டு பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு கை இருக்குது. இவன் இப்போ தான் பார்க்குறான். இதை பார்த்து இது என்னோட கை, இது யாரோட கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் இது வரைக்கும் நீ அதை பார்க்கலையா, நான் இவ்வளோ நேரம் பேசினது அதை பற்றி தான், இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த கையை தான் சார் சொல்ல. பட் ஆனால் அந்த போலீஸோட ஹெட்டை அதை கண்டுக்கவே மாட்டான். ஏய் எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ என்ன பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு குள்ளியாக ஒருத்தன் இருப்பான். அவனும் போலீஸ்காரன் தான். அவனை விட்டு சரி ஓகேடா இவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த கையையும் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னான். அவனும் இவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த கையவும் ஃபோட்டோ எடுக்கிறான். ஃபோட்டோ எடுத்து முடிச்சோடனே சரி ஓகே நான் சொல்கிறத கேளு, ஃபஸ்ட்டு அந்த கையை வெளில எடுறான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கதறான். சார் அது என்னன்னே தெரில, அது கையை அசைக்குது, நீங்கள் அதை தொடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது பின்னாடி உள்ள போலீஸ்காரன் வாய முடிய மாட்டேயான்னு சொல்லிட்டு கத்தி விட்டோன்னா நம்ம ஹீரோ அடே ஏதாச்சும் கட்டு போங்கடான்னு சொல்லிட்டு விட்டுறான். பட் ஆனால் அந்த சைடு அந்த ஒல்லியா உள்ள போலீஸ்காரன் அந்த கையை எடுக்கலான்னு போகிறான். பட் ஏன்னா போகிறது முடியும் சார் ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னா கையில் க்ளவுஸை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு க்ளவுஸை வச்சு எடுக்க போவான். அந்த இடத்துல தான் அந்த கை நடுங்க ஆரம்பிக்கும். அதாவது அந்த கை மட்டும் இருக்குல்ல அது ஆடும். இதை பார்த்த இந்த போலீஸ் சொன்னா சார் அந்த கையை அசையுது சார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதை தயா நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம போலீஸ்காரனோட ஹெட்டும் எவன்டா நீ, உனக்கு தைரியம் இருந்தால் எடு, இல்லைன்னு நான் வந்து எடுக்கிறேன், இதை சும்மா பயந்தவங்களையெல்லாம் என் வேலையில் சேர்த்து விட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டும் போது அந்த வெளியாக இருந்த போலீஸ்காரனும் சரி சார் நானே எடுக்கிறேன் சார்ன்னு சொல்லிட்டு இவன் அந்த கையை எடுக்க போவான் பாருங்க. டக்குனு இந்த கையை பிடிச்சி இழுக்கும் பாருங்க. எல்லாரும் பயந்துருவாங்க. இருக்கிற 2 போலீஸ்காரனும் போயிட்டு அந்த ஒல்லியவனா பிடிச்சி இழுத்து போட்டா குண்டாவங்களும் அந்த இடத்துல நிற்கிறத பார்த்து அந்த கைக்கு டக்குன்னு அவன் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தூக்கும் பாருங்க. இங்கே உள்ளவங்க எல்லாருமே கதறுவாங்க, எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துடுடான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த கையை என்ன பண்ணுனா அவனோட கழுத்தை அடை தலையாக முறிச்சு தூக்கி போட்டுடுவோம். தூக்கி போட்டுட்டு திருப்பி அந்த டாய்லெட்குள்ளே போய் உட்காந்துக்கும் பாருங்க. இதை பார்த்தா எல்லாரும் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த போலீஸ்காரங்க கிட்ட என்னடா ஆச்சு இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஹீரோவும் நான் என்னையா பண்ணுறது, இந்த கையை பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணிச்சுட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் தானே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த போலீஸ்காரன் ஹெட்டோ சரி ஓகேடா நீ நைட்டு இதெல்லாம் என்ன நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் சார் நைட்டு நான் வந்து செம்ம போதையில் இருந்தால் வந்து படுத்து தூங்கிட்டேன் சார், காலைல இங்கே வந்து பார்த்தா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நம்ம இங்கேருந்து வெளில போய் தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் ஒல்லியாக ஒரு பையன் இருப்பான்ல அவன் க்ளவுஸு கூட போட்டிருப்பான்ல அவனோட கையை பிடிச்சி இழுத்தா அவன் கையை க்ளவுஸு வரவே வராது. உடனே அவன் கத்துவான் சார் ரொம்ப வலிக்குது சார்னு சொல்லும் போது சரி ஓகே இது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட பார்ப்பான். பட் ஆனால் அவன் எழுந்திருக்கவே மாட்டா. உடனே போலீஸ்காரனும் சரி ஓகே நம்ம இந்த இடத்துல வெளில போயோ கேட்ட துற அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போனால் அந்த கதவு திறக்க முடியாது. என்னடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எவ்வளோவா ட்ரை பண்ணுவான், திறக்க முடியாது. போலீஸ்காரனும் வந்து ட்ரை பண்ணுவான். அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் காட்டாங்க. ஆப்போனன்ட்ல இன்னொரு கை இந்த டோர் லாக் அப்படி அழுத்திட்டு இருக்கும் போல இருக்கு. இதனால இந்த கதவு திறக்க முடியல. பட் ஆனால் நம்ம போலீஸ்காரனா எதுக்கூட அந்த டோரை லாக் பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சத்தம் போட்டான். நம்ம ஹீரோ சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, நீங்கள் தான் அந்த கையை தூக்கி போடும் போது நீங்கள் தான் தெரியாமல் வழுக்கிட்டு போயிட்டு அந்த டோரை அடித்து சாத்திட்டீங்க, அதுக்கப்புறம் தான் அந்த டோர் லாக் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினோன்னே நம்ம ஹீரோவும் அதெல்லாம் விடுங்க சார் ஏதாச்சும் கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரன் ஹெட்டு நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கால் பண்ணால் இந்த இடத்துல டவரும் கிடைக்காது சிக்னலும் கிடைக்காது. இதை பார்த்தா போனோம் நம்ம ஹீரோ என்ன சொல்லலாம் சார் உங்களோடது என்ன கொரியன் மாடலா நான் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்து ஃபோன் அடித்தா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் போவாது. ஐயோ எனக்கு சிக்னல் இல்லையே சொல்லிட்டு பாக்கெட்டில் வைக்க போனால் பாக்கெட்டில் வைக்கிறது போல தரையில் கீழே போட்டு ஃபோனை உடச்சிடும். ஐயோ இதுவும் போச்சேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் உட்காந்தா இந்த போலீஸ்காரனுடைய ஹெட்டு இதெல்லாம் உனக்கு தாண்டா நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோவும் சார் நான் காலைல வேலைக்கு போகணும் சார், அது மட்டும் இல்லை என் ஒய்ஃபையே நான் எப்படி சார் அடித்து மயக்க ஒரு அளவுக்கு அடிப்பேன், பட் என்னை பார்த்தா என்ன லூஸு மாதிரி தெரியுதா, ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் என்னை பார்த்தா சைக்கோ மாதிரி தெரியுதா சார் அப்படின்னு கேட்க நம்ம போலீஸ்காரன் ஹெட்டு நீ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சைக்கோ மாதிரி தாண்டா தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி மேலே உட்காந்து பார்த்தா இந்த ரூமில் ஒரு சேனல் கூட இல்லையாடான்னு சொல்லிட்டு கத்துருவான் பாருங்க. பட் ஏன்னா அந்த இடத்துல அந்த கையை மட்டும் எப்போ அந்த இடத்துல வந்து சொல்லி கேட்டா அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி உள்ள உள்ளியவன போலீஸ்காரனும் கையை செமையாக வலிக்குது சார்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த க்ளவுஸை போய் எல்லாரும் கைட்டு பார்ப்பாங்க. கைட்டவே முடியாது, அந்த அளவுக்கு ஒட்டி போயிருக்கும். ஒரு கட்டத்தில் கைட்டுவாங்க,
ஃபுல்லாக சாசை கிழிஞ்சி ரத்தம் வரதை பார்த்து எல்லாரும் இல்லை ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இதை பற்றி ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஒல்லியான போலீஸ்காரனை விட்டுட்டு கொஞ்சம் நவுந்து வந்துடுறாங்க. நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை என்ன பண்ணுறான்னா அவனோட ஒய்ஃபை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சா அவள் ஏஞ்சிருக்க மாட்டா, அவளுக்கு செமையான மயக்கத்தில் இருப்பான் போல இருக்கு. பட் ஆனால் நம்ம போலீஸ்காரன் ஹெட்டும் சரி ஓகே உன்னோட ஃபோனை கூட்டுறான்னு கேட்டால் நம்ம ஹீரோவும் சார் அது உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணா. அதெல்லாம் தெரியும் கூட்டுறான்னு சொல்லிட்டு வாங்கி அந்த டாய்லெட்குள்ளே போட்டால் அந்த கட்சி கரெக்டாக வந்து கேட்சி பிடிச்சி தூக்கி திருப்பி விட்டுறீங்க பாருங்க. கரெக்டாக அந்த டோரோட நடுவில் போய் குத்தி நிற்கும் பாருங்க, அந்த டோரையாக ஒட்டிச்சிட்டு போய் நிற்கும். இதை பார்த்த எல்லாரும் இதுக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்குடான்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க பாரு. இப்போ தான் நம்ம போலீஸ்காரனுக்கு ஹெட்டு தோணுது, ஒரு நிமிஷம் இரு, இந்த சம்பவம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு நபருக்கு ஆக்சிடெண்ட் நடந்தது, நாங்களும் போய் அந்த இடத்துல போய் பார்த்தோம், மேன்கோலை திறந்து போட்டான் அவளுக்கு சாக்கடையோட, நாங்கள் உள்ளே இறங்கி போய் பார்த்தோம், அந்த இடத்துல ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடந்தது. பட் ஆனால் விசித்திரமான ஒன்று என்னன்னா அந்த பொண்ணோட டெட் பாடியில் ஒரு கையை மட்டும் காணும், அந்த கையை தான் இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அப்போனா இது பேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது எனக்கு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துலேருந்து உஷ்ன்னு சவுண்டே இருக்கும். என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல செக்யூரிட்டி ஒருத்தன் இறந்துருப்பான்ல, அவனோட கையை அந்த மான்ஸ்டர் பேய் கை மாதிரி ஆகும் பாருங்க. இதை பார்த்தா இவங்களோ என்னமோ பெருசாக நடக்குதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒல்லியான போலீஸ்காரனும் ரத்தம் கக்க ஆரம்பிப்பான் பாருங்க. என்னடாச்சு உனக்கும் சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே வந்துடுவான். போலீஸ்காரனோட ஹெட்டும் போயிட்டு எந்திரான்னு சொல்லிட்டு முதல் தான் பண்ணி பார்ப்பான். பட் ஆனால் அந்த இடத்துல இறந்துருவான் போல இருக்கு. இதை பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, சரி ஓகே இந்த வீட்டில் ஏதாச்சும் வெப்பன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஹீரோ சார் இது குடும்பம் நடத்துகிற வீடு, இதில் எப்படி சார் வெப்பன் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம அந்த போலீஸ்காரன் ஏதாச்சும் இருக்குண்டா வாடான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கபோர்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. அதாவது ஆசிட் மாதிரி ஏதாச்சும் இருந்தா இட்டுறான்னு சொல்லணுன்னு நம்ம ஹீரோ கையில் எடுத்து சோப்பு வச்சுப்பான். எதுக்குடா சோப்புன்னு சொல்லிட்டு கேட்டா சார் இதெல்லாம் அடித்தா செம்மையாக வலிக்கும் சார் அந்த கைக்கு சொல்லிட்டோன்னே அந்த போலீஸ்காரன் லூசு போல இருக்கு, எடுத்துக்கு எதுக்கும் நல்லா வலிக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அந்த கோழின்னு என்னென்ன ஆசிட்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம போலீஸ்காரர் என்ன பண்ணுவோம்னா அதுலேருந்து கொஞ்சோண்டு ஆசிட் இருக்கும் போல இருக்கு, அந்த ஆசிடை எடுத்து அந்த கை மேலே ஊற்றுனா அந்த கை புகையும் போல இருக்கு, அதுக்கு வலிக்கும் போல இருக்கு. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சரி ஓகேடா இதுலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம், ஃபர்ஸ்ட்டு அவன் பொண்டாட்டி எழுப்புன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவன் அவனோட பொண்டாட்டி இப்போ எழுப்புறான். எழுப்புறதுக்கு முன்னாடி கையை எடுத்து கண்ணில் வச்சுட்டு சரி ஓகே நான் சொல்கிறத பயந்துடாதம திருப்பிட்டு மயக்க அடிச்சு கீழே உந்துடாமன்னு சொல்லிட்டு கண்ணை திறப்பான் பாருங்க. நம்ம ஹீரோட சட்டையில் இருக்கிற ரத்தத்தை பார்த்து ஐயோ உங்களுக்கு என்னங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு ரத்தத்தெல்லாம் பார்த்து தொடைப்பா பாருங்க. இது என்னோட ரத்தம் இல்லை உனக்கு சொல்லிட்டா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கையை பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்படின்னா அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே பின்னாடி திரும்பி பார்த்து கத்துவா பாருங்க. நம்ம போலீஸ்காரன் எட்டு கண்ணை முடிப்பான் காதையை முடிப்பான். நம்ம ஹீரோ எவ்வளோ சொல்லி வைப்பான் கத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் பலார்னு ஒரு அறை அறைதான் பாருங்க, திருப்பி மயங்கிடுவா. கொஞ்ச நேரம் திருப்பி மட்டார் நீவே எஞ்சி நம்ம ஹீரோவை அறைவா பாருங்க. நம்ம ஹீரோ இப்போ தாண்டி என் பூண்டாட்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான் சரி ஓகே சார் இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் சொல்லிட்டு கேட்டால் நம்ம போலீஸ்காரன் என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒன்று வச்சுருப்பான். இதை பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டால் நம்ம ஹீரோ அட்டை துப்பாக்கியை பிடிக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுப்பான் பாருங்க. பிடிச்சிட்டு போயிட்டு அட்டை சும்மா சவுண்டிங்லாம் போட்டுட்டு அட்டை கன்னை தூக்கிட்டு போகிற மாதிரி போயிட்டு அடிப்பான் பாருங்க. அதுலேருந்து ஒன்றுமே வராது சார் இதுலேருந்து என்ன ஒன்றுமே வரல சார்னு சொல்லிட்டு அந்த த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திருப்பி அடிப்பான் பாருங்க. ஸ்ப்ரே மாதிரி போயிட்டு அந்த கையில் பட்டணும், அந்த கைக்கு திருப்பி புகைய ஆரம்பிக்கும் போல இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு பக்கத்தில் இருந்த இன்னொரு குண்டான போலீஸ்காரனை இறந்துருப்பான்ல அவனோட கையை அந்த பேய் கை மாதிரி ஆனோன்னா நம்ம ஹீரோவும் திருப்பிட்டு அந்த ஸ்ப்ரேவை எடுத்துகிட்டு போய் அடிக்க போனான். அந்த கையை கொஞ்சம் கொஞ்சமாக புகைய ஆரம்பிக்கும். பட் ஏன்னா பின்னாடி தான் கட்டுறாங்க. நம்ம போலீஸ்காரன்லேயே ஒல்லியாவது ஒரு நாளில் அவனும் ரத்தம் கக்கியிருப்பான்ல. பட் ஆனால் அவன் இன்னும் சாவலை போல இருக்குது. அவன் கையும் அந்த பேய் கை மாதிரி ஆகிட்டு பக்கத்தில் இந்த போலீஸ்காரனுடைய ஹெட்டை காலை பிடிச்சி அழுத்தும் பாருங்க. போலீஸ்காரன் எட்டு கதறுவான். நம்ம ஹீரோ எட்டு ஒரு உதவி இருப்பான் பாருங்க. உதச்சி அந்த போலீஸ்காரனை போலீஸ்காரனை அடி துரத்தினோன்னா இவனுக்கு செமையாக வலிக்க ஆரம்பிச்சிடும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேண்டை தூக்கி பார்த்தா தான் தெரியுது இவனோட காலும் அந்த பேய் மூலயமா பாதிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக காலும் மாறிக்கிட்டு இருக்கு. சரி ஓகேங்க இதை நம்ம இப்படி தான் சார் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டால் அந்த போலீஸ்காரன் கிட்ட மேலே அந்த ஃபோனை பார்த்துட்டு சரி ஓகே உங்ககிட்ட தீப்பெட்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா சார் நான் தம் அடிக்கிற பழக்கெல்லாம் என்கிட்ட கிடையாது சார்னு சொல்லணுன்னே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா தீப்பெட்டி நமக்கு வேணும். ஏன்னா மேலே ஃபோன் இருக்குல்ல அதை பற்ற வச்சு எரிய வச்சா அது ஒரு பாம்பை ரியாக்ட் ஆகி வெடிச்சிடும். அந்த கேப் மூலிமா நம்ம டோரை திறந்துட்டு வெளில போயிடலான்னு சொல்லும் போது தான் சொல்கிறான் இதை டோர் நியூஸில் பார்த்தேன் அதனால தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் ஆமாம் ஃபோன் இருக்குல்ல பேட்ரி
பெரிய பவர். அது எப்பப்பெல்லாம் ஹீட் ஆகுதோ ஓவரா ப்ரொடியூஸ் பண்ணி அது பவர் வெடிச்சிடும். அதனால தான் ஃபோனை பாக்கெட்லேயே பர்ஸ்லேயே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பக்கத்தில் இந்த பொண்டாட்டி ஏறி, டேய் நீ பெரிய சயின்டிஸ்ட், நீ நிரூபிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கலாய்ச்சா இந்த படமே செம காமெடியாக இருக்கும். சரி ஓகே, ஏன்னா என்கிட்ட தீப்பெட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னான். போலீஸ்காரனும் நானும் தம் அடிக்கிற பழக்கம் இல்லை, பட் ஏன்னா என் குரூப்லேயே அந்த குண்டா இருக்கான்ல அவன்கிட்ட தான் தம் அடிக்கிற பழக்கம் இருக்குது, அவன்கிட்ட வேணா லைட்ரு குண்டா போய் எடுத்துருவாடான்னு சொன்னேன். நம்ம ஹீரோவும் பாஞ்சு போயிட்டு அது எடுக்க போகிறான். அதுக்கு முன்னாடியே பொண்டாட்டிக்காரியே நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சொல்ல, அடியே லூஸு நீ ஒன்றும் விதவையெல்லாம் ஆக மாட்டேன், நான் உயிரோட வந்துடுவோன்னு சொல்லிட்டு எடுக்க போவான் பாருங்க. எடுத்துருவான். பட் ஆனால் அந்த கை இருக்குல்ல, அந்த கையை நம்ம ஹீரோவோட தலையை பிடிச்சி இழுக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த லைட்டரை தூக்கி பொண்டாட்டிக்காரிகிட்ட தூக்கி போட்டுறான். பொண்டாட்டிக்காரி கரெக்டாக பேட்ச் பிடிச்சிடுறான். நம்ம ஹீரோவும் கத்துவான் கதறுவான். பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு காட்டல. நம்ம ஹீரோ ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆயிடுறான். கனவுல காட்டுறாங்க. அதாவது இவன் ஒரு பாதையில் நடந்து போயிட்டு இருக்கான். அந்த சவ்வே தான் படத்தோட ஸ்டார்டிங் அந்த சவ்வே. அந்த இடத்துல அந்த பேய் திருப்பி வந்து நிற்கிது. அதை பார்த்தா நம்ம ஹீரோவன், லூசு மாதிரி வந்து நினைக்கிற, குளிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்டே பேச்சுவார்த்தை நடப்பான் பாருங்க. கடைசியில் அந்த பேய் என்ன பண்ணும், பல்ல திறக்க பாருங்க, ஃபுல்லாக கூர்மையான பல்கள். டக்குன்னு முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி பக்கத்தில் இருப்பான். பொண்டாட்டிக்காரிக்கிட்ட எப்படா நான் இங்கே உயிரோட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம பொண்டாட்டிக்காரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லும் போது பக்கத்தில் இந்த போலீஸ்காரன் சொல்லுவோம் பாருங்க, உன் பொண்டாட்டி சாதாரணமான பொண்டாட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அதாவது நம்ம ஹீரோ அந்த கைகிட்ட மாட்டிகிட்டு இருக்கும் போது நம்ம பொண்டாட்டிக்காரி என்ன பண்ணியிருப்பானா சட்டையில் நவுத்து போட்டுட்டு இப்போ வாடான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ரூம் ஸ்ப்ரே இருக்கும் போல இருக்கு. அந்த ரூம் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு லைட்டர் ஆன் பண்ணிட்டு பாஞ்சு குதிச்சு போயிட்டு அந்த கையை நேராக வச்சு ஸ்ப்ரே பண்ணுவா பாருங்க. அந்த நெருப்பு எல்லாமே அந்த கையில் பட்டு அந்த கைக்கு எரிய ஆரம்பிச்சு நம்ம ஹீரோவை விட்டுடும் போலக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை இங்கே கொண்டுட்டு வந்து விட்டுருப்பா போல இருக்கே. இதை கேட்டால் நம்ம ஹீரோவும் ஐயோ நான் எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன், எனக்காக இவ்வளோ நீ ரிஸ்க் எடுத்தேன்னு சொல்லிட்டு அழுவ போனேன். நம்ம ஹீரோவோட பொண்டாட்டிக்கிறேன் அட வாய மூடுறா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும். சரி போயிட்டு அந்த ஃபோனை பற்ற வைன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் அந்த லைட்ரி எடுத்துக்கிட்டு முன்னாடி நெருப்பை விட்டு அந்த ஃபோனை பற்ற வச்சு வெடிக்க வச்சிடறான். வெடிக்க வச்சோன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை உருவாயிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் பொண்டாட்டியரையும் சந்தோஷப்படும் போது சரி ஓகே வாங்க சார் நம்ம வெளில போகலான்னு சொல்லிட்டு போலீஸ்காரனோட ஹெட்டை கூப்பிட்டா. அவனும் நான் ஒன்றும் வரலப்பா, நீ ஃபஸ்ட்டு போ, இந்த என் ஃபோனை வச்சுக்கோ, வெளில போனோன்னா 911 கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லு, நான் இப்போ உயிரோட இருந்தா நான் பொழைச்சிக்கிறேன், பட் ஆனால் நான் உயிரோட வந்துட்டேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பீர் அடிக்கணும், அந்த பீரில் ஃபுல்லாக ஐஸை போட்டு குடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெட்டு சொன்னோம். வெளில அனுப்பிச்சுடுவோங்க. நம்ம ஹீரோ அந்த டோரை போயிட்டு திறக்க பார்ப்பான். பட் ஏன்னா திறக்கிறதுக்கு முன்னாடியே என்னமோ அந்த இடத்துல இருக்கும். உடனே அந்த இடத்துல பார்த்தா தான் தெரியும் அந்த கையை இந்த டோரை லாக்கை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம ஹீரோவும் திருப்பி அந்த லைட்டரை எடுத்து அந்த கேஸ் அடிக்கிறான். அந்த கையை பற்றிக்கிட்டு எரிஞ்சோன்னா கையை விட்டுடுது. நம்ம ஹீரோ பொண்டாட்டிக்காரனை கூட்டிகிட்டு வெளில வரான். வெளில வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல எக்கச்சக்கமான கைகள் அந்த இடத்துல இருக்குது. இதை பார்த்தவங்க 2 பேரும் இதுலேருந்து நம்ம எப்படி தான் தப்பிக்க போகிறோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட பொண்டாட்டியை அந்த கைகளை பிடிச்சி இழுக்கும் வர வயிற்றை பிடிச்சி இழுத்தோன்னா நம்ம ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். அந்த கையை எட்டி ஒட்டி உதைப்பான். பட் ஆனால் அந்த கையை விடவே விடாது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான்னா கையில் அந்த லைட்டரையும் அந்த கேஸையும் யூஸ் பண்ணி நெருப்பு மூலயமா அந்த கையை பற்ற வச்சோன்னா அந்த கைகள் நம்ம பொண்டாட்டி எறிய விட்டுடும். வந்து கீழே உட்காந்தோன்னா அழுவா கதறுவா, எனக்கு ரொம்ப வலிக்குது, என் வயிற்றையை பிடிச்சி எடுத்தா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது சரி ஓகே நம்ம இங்கே எந்த பிடிச்சி தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோவுக்கு அந்த கேஸு காலி ஆகிடும் போல இருக்கு. ஐயோ கேஸும் காலி ஆகிடுச்சுன்னு சொல்லும் போது பொண்டாட்டிக்காரியும் அந்த ட்ராவில் பூச்சி மருந்து அடிக்கிற ஸ்ப்ரே இருக்குது அதை மட்டும் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொன்னோம். நம்ம ஹீரோவும் சரி ஓகே இந்த இடத்துல இருன்னு சொல்லிட்டு பட்டாரத்துக்கு எம்பி குதிச்சு போயிட்டு அந்த பூச்சி அடிக்கிற மருந்தை எடுத்துகிட்டு வந்துடுவான். அது ரொம்ப பெருசாக இருக்குமா, இது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்க போனால் இவனுக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிருக்கும் போல இருக்குது. அதாவது அந்த கை இவனோட தலையை பிடிச்சி இழுத்ததில் இவனுக்கு அடிபட்டிருக்கும் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அதாவது பொண்டாட்டி ஹீரோயின் என்ன பண்ணோன்னா சரி ஓகே ஒரு நிமிஷம் ஹீரோ சொல்லிட்டு ஏஞ்சிருவா பாருங்க. ஏஞ்சி உன் சட்டையை கைட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டி கேட்டா ஐயோ இது நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக காஸ்ட்லியாக எடுத்த ஷர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அதெல்லாம் உனக்கு காஸ்ட்லி கிடையாது, 90% ஆஃபர் இதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் அப்போனா இது ஒரு பெரிய கடையில் எடுத்தேன்னு சொன்னனே அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய கடைக்கு முன்னாடி உள்ள பொட்டி கடையில் தாண்டா எடுத்தேன், ஃபஸ்ட்டு குட்ரா சென்டிமீட்டர்லாம் பேசாதான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அந்த ஃப்ளெக்ஸர் இருக்குல்ல அந்த ஃப்ளெக்ஸரை எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளெக்ஸரையும் எடுத்து அதுக்கு முன்னாடி அந்த துணியை சட்டையை கிழிச்சு அதில் மாட்டிக்கிட்டு பட்றா நெருப்புன்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு அது மேலே அடிச்சுட்டு முன்னாடி போவா பாருங்க. ஒரு கையில் அந்த தீப்பந்தம் இன்னொரு கையில் அந்த ஸ்ப்ரே
வச்சு எல்லா இதையும் நெருப்பெல்லாம் காலி பண்ணிட்டு போவான் பாருங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயின் அதாவது பொண்டாட்டிக்காருக்கு வயிற்று வலிக்க ஆரம்பிச்சிடும் போல இருக்குங்க. வயிற்றுல என்னமோ கட்ட ஆரம்பிட்டான்னு சவுண்டு கேட்குது. இதுவும் ஒரு மூமெண்ட் இருக்கும். இதை பார்த்தா நம்ம பொண்டாட்டிக்காரி எங்க என்னால் முடியாதுங்க, நீங்கள் மட்டும் எப்படி தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம ஹீரோவை உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெருப்பு கட்டியெல்லாம் தூக்கி போட்டுட்டு என் மேலே ஏறிக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொண்டாட்டிக்காரி தூக்கி வச்சுக்கிட்டு என்னை நம்ப சொல்லிட்டு ஓட்டுவோம் பாருங்க. ஓடி போய்ட்டு அந்த டோரை முட்டிட்டு கடப்பான் பாருங்க. அதோட அடுத்த சீன் காட்டுறாங்க. ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகிடுது. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கான். பக்கத்தில் வந்து நர்ஸில் அடிக்கும். நல்ல வேலை நீங்கள் உயிர் போச்சுட்டீங்க, கொஞ்சம் விட்டுருந்தேன்னா உங்கள் உயிரே போயிருக்கும். பட் ஏன்னா நீங்கள் மரத்தில் போதுனால நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் அப்படின்னா இதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த நர்ஸுகாரி அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு குழந்தை பிறக்க போது டேட்டு கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் குழந்தையா அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த கைகள் வரும் பாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அதுங்க இன்னும் சாவல போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு பயந்துட்டு இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவை என்ன பண்ணனா அந்த ஒயர் கீரை எல்லாத்தையும் புட்டிங்கி போட்டுட்டு அந்த கைகளை சாவடிக்க நம்ம தலைமை திருப்பிட்டு போவான். அதோட சீனை கட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஒருத்தன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான் ஃபோன் பேசிக்கிட்டு. அந்த இடத்துல அந்த சாக்கடைக்கான மேன்கோல் திறந்துருக்கு. இதை பார்த்தா இவனு என்னடா இந்த மேன்கோல் திறந்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மேன்கோலை மூடுறான். பட் ஏன்னா அந்த இடத்துல நிறைய கைகள் இவனை பிடிக்க வருது. அதுக்குள்ளே மேன்கோலை மூடிட்டான்ல. இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நீங்களே நல்லா இருங்க, மற்றவங்களையும் நல்லா பார்த்துவாங்க. ஐ லவ் யூ டூ ஆல்.